2025 உலக அரச தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ஐக்கிய அரபு எமிரகத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அதன்போது கைச்சத்திடப்படவுள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் அவர்களின் முதலீட்டுக்கான ஏற்புடைய சூழலை உறுதிப்படுத்துவதனூடாக நேரடி வெளிநாட்டு ஒழுங்குபடுத்தலுக்கான சட்ட வரையறைகளை வகுப்பதே அடிப்படை நோக்கமாகும். ஒப்பந்தங்கள் கைச்சத்திடப்படுவதனூடாக ஐக்கிய அரபு எமிரகத்திடமிருந்து இலங்கைக்கு நேரடி வெளிநாட்டு முதலீட்டு வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உருவாகின்றன. 2024 12ஆம் மாதம் 31ஆம் தேதி நிறைவடைந்த 4வது காலாண்டுக்கான சகல விசேட செலவு பிரிவுகள், அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் ஊடாக அறிக்கையிடப்பட்ட முழு வருமான மற்றும் செலவுகள் உள்ளடங்கிய நிதி செயல்பாடுகள் தொடர்பான அறிக்கையை அமைச்சரவையூடாக கவனத்தில் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை தேசிய புலமை சொத்துக்கள் அலுவலகத்தின் ஆவணங்களை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் மற்றும் உரிய அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான உலக புலமை சொத்து அமைப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நிகழ்நிலை தொடர்பாடல் தளத்தை அறிமுகப்படுத்துவதனூடாக மிகவும் நம்பிக்கையான மற்றும் வேகமான பரிசீலனைக்கு ஏற்புடைய புலமை சொத்து சேவையை வழங்குவதே அதன் நோக்கமாகும். உற்பத்தி வரி விசேட கட்டளைகள் சட்டத்தின் கட்டளைகளுக்கு அமைய வெளியிடப்படும் நியமங்கள் மற்றும் கலால் வரி கட்டளை சட்டத்தின் கட்டளைகளுக்கு அமைய வெளியிடப்பட்ட அறிவிப்பை பாராளுமன்றத்தின் அனுமதிக்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மோட்டார் வாகனம், புகையிலை, குளிர்பானங்கள் மற்றும் சிகரெட்டுகள் உள்ளிட்ட பணப்பெறுமதி உரிய முறையில் குறிப்பிடப்பட்டுள்ள உற்பத்திகளுக்கு உற்பத்தி வரியின் கீழ் சகலவற்றுக்கும் கடந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் 5.9% வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது வர்த்தமானி ஊடாக வெளியிடப்பட்டுள்ளது. அன்றைய நாளிலிருந்து அமலுக்கு வரும் வகையில் மதுபானங்களுக்கான கலால் வரி 100க்கு 5.9% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரச சேவையில் எதிர்கால ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மீளாய்வு செய்து குறித்த செயல்பாடுகளை முகாமைத்துவப்படுத்துவதற்கான அதிகாரிகள் குழு ஒன்றை அமைக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. ஒவ்வொரு அமைச்சுகளின் கீழ் காணப்படும் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களிலுள்ள பதவி வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதே நோக்கமாகும். உரிய குழுவினால் முன்வைக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு செயல்பாடுகளுக்கான அனுமதியை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.